ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்யுது, ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ரவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 கப்பு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 கப்பு ரவையை பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி வச்சு கலரிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா தீஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 1.5 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் மிக்சியில் ஒரு திருப்பியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கும்போது ரவா லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அரைச்சிருக்கேன். இது சின்னதாக இருந்தால் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உருக்கி வச்சுருக்கேன். பால் காய்ச்சின ஆறின பால் வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். இப்போ நல்லா நம்ம ஒரு தட்டில் அந்த சர்க்கரையும் ரவையும் ஆட் பண்ணோம்ல, அதை கொட்டிட்டு மேலே முந்திரி திராட்சை போட்டு கலரிக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம உருக்கணும் பார்த்திங்களா, ஒரு ஸ்பூன் நெய் அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கடியாக கடிக்கும் போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம சப்போஸ் நெய் இல்லாத பட்சம் நம்ம நெய் ஸ்கிப் பண்ணிடலாம். பால் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி கலரிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினா சீக்கிரமாக எப்படின்னா கொஞ்சம் வறண்டு போன மாதிரி ஆகிடும். நம்ம பிடிக்கும் போது வாட்ட வராது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியுமோ கொஞ்சம் மிதமான சூட்டில் ஊற்றிட்டு அப்படியே பிடிங்க. ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா பிடிக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சிருப்பேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றா கொஞ்சமாக பால் ஊற்றி ஆனால் காய்ச்சின பால் ஊற்றுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால தான் கொஞ்சமாக பிடிங்க. பாருங்கள், இப்போ பாதி பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாமே பிடிச்சிருப்பேன் பாருங்கள். பிடிச்சிருக்குங்களா? இதே மாதிரி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றி அந்த பக்குவமாக ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.